Hi viewers, welcome to Athu Samayal. இந்த வீடியோவில் வடகறி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இது நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், அப்புறம் ஆப்பத்துக்கு கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு நான் தாளிப்பு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பட்டை 2 பட்டை, அப்புறம் 3-4 கிராம்பு, அதுக்கப்புறம் நீங்கள் இது போட்டுக்கலாம், ஒரு இலை 1 போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா இலை இல்லை, அதனால் நான் இதில் போடல. ஸோ அந்த ஸ்பைசஸ் ஐட்டம் போட்டுட்டு இப்போது தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி நான் குவான்டிட்டி பண்ணுறேன். நீங்கள் கூடலோ குறைச்சலோ இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா நீங்கள் சேர்த்துட்டுலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நான் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் கடலை பருப்பு இருக்குது இல்லையா, கடலை பருப்பை ஊற போட்டு அதை 2 வரமிளகா வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் இது உள்ளரையும் நமக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பெருங்காயத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 மணி நேரம்னா அது ஊறி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 7 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணால் போதும். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சாம்பார் பொடி தான் போடுறேன். இது நானே அரைச்சி வச்சது. வரமிளகா, தனியா, அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு சாம்பார் பொடி அரைச்சி வச்சேன் இல்லையா, அதுவே ஆல் இன் ஒன் பர்பஸாக நான் யூஸ் பண்ணுவேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே தேவையான அளவு, காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு அதை வதக்கிட்டு தேவையான அளவு நீங்கள் ஜலம் விட்டு உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்ததும் அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு உருண்டை, அதை நல்லா நீங்கள் உதுத்துட்டு இதில் சேர்த்துட்டுலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நைட்டு பண்ணிங்கன்னா கூட நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மார்னிங் நீங்கள் அழகாக இட்லி இல்லை தோசைக்கு நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை நைட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நான் பண்ணுறேன். இது எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்னிங் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா உதுத்து அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடகறி ரெடி. இன்னொரு டைப் ஆஃப் வடகறி ஜஸ்ட்டு அரைச்ச மாவை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரித்து எடுத்து உதுத்து போடுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இது நம்ம அந்த கடலை பருப்பு தானே நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதனால் இது கொஞ்சம் கெட்டியாகிற தன்மையாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜலம் விட்டு நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இது கொத்தமல்லி தூவி இப்போ இறக்குனிங்கன்னா உங்களுக்கு வடகறி ரெடி. இது பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தொட்டு சாப்பிட்டேன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ் இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், இடியாப்பமுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.